எங்க வேலை செய்யறன்னு கேட்டா ஈபின்னு சொன்னது போய் இன்னைக்கு 4-5 இதா பிரிச்சுட்டான். ஏன் பிரிச்சா? 3 லட்சம் கோடி கடனை அடைப்பதற்கு வேறு வழி தெரியல. நமக்கு என்ன பிரச்சனை? நாம் இன்னும் எப்போத தொழிலாளியாக தான் இருக்க போறோம். நாம் நிரந்தரத்துக்கான கேள்வி என்னவா இருக்க போதுங்கிற கேள்வி. நிரந்தர தொழிலாளி இந்த புரிதலை புரியாமல் அவன் வேலைக்கு போறான், வரலாம், சம்பளம் கிடைக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனால் எப்பெல்லாம் காலி பணியிடங்களை நிரப்பிடுக என்ற கோஷத்தை ஒப்பந்த தொழிலாளியும் நிரந்தர தொழிலாளியும் சேர்ந்து களத்திலே இறங்கி போராடுகிறார்களோ அன்றைக்கு தான் மின்சார வாரியம் போக்குவரத்துல இன்னைக்கு பேட்டரி பேருந்து என்ற முறையில் இபஸ் மின்சார பேருந்து சார்ஜ் பண்றதுக்கு பவர் ஸ்டேஷன் போட போறோம் எல்லா இடத்துலையும். அதுக்கு ஒரு கட்டணம் வைக்க போறோம். இருக்கிறதுல அதான் அதிகமான ரேட்டு. அதுல சார்ஜ் பண்ணி பஸ் ஓட்டினா நமக்கு கரண்ட் பில் கட்டணும். பிரச்சனை வருது. பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் மாநில தலைவர் ஜெய்சங்கர் அவர்களே, வரவேற்புரையாற்றிய துணை பொதுச்செயலாளரும் வரவேற்புடைய செயலாளருமான பழனிவேல் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற சிஐடியுடைய தமிழ் மாநில குழு தலைவர், தமிழக உழைக்கும் மக்களினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் அருமை தோழர் ஏஎஸ் அவர்களே, மாநில பொதுச்செயலாளர் சுகுமாரன் அவர்களே, இந்திய மின்னோடியர் கூட்டமைப்பினுடைய பொதுச்செயலாளரும் தேசிய செயலாளருமான அன்பு தோழர் சுதீப் தத்தா அவர்களே, மாநில நிர்வாகிகளே, ஓய்வற்ற அமைப்பினுடைய தலைவர்களே, இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் மத்திய எம்பியின் சார்பாகவும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மின்னோடியர் மத்திய எம்பினுடைய 18வது மாநாடு இன்று காலை மிக உற்சாகமாக நமக்கே உரிய பாரம்பரியத்தோடு அந்த மாநாடு மிக சிறப்பாக துவங்கி இருக்கிறது. மாநாட்டிலே நம்முடைய சகோதர சங்கத்தினுடைய தலைவர்கள் மிக அற்புதமாக ஒற்றுமையை கட்டுவது குறித்தும் உரையாடி சென்றிருக்கின்றார்கள். அவ்வளவுதான் அதுக்குள்ள சொல்ல முடியும். உரையாடி சென்றிருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்த மின்சார வாரியம் அது பொதுத்துறை நிறுவனமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கை முன்னெடுத்து செல்லுகின்ற படை வீரர்களாக மின்னோடியர் மத்திய தோழர்கள் செயல்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை முதலிலே வைக்கிறேன். இந்த தேசம் விடுதலை அடைந்த பொழுது இந்தியாவினுடைய மொத்த மின்சாரத்துறை மொத்த உற்பத்தி என்பது 1142 மெகாவாட். ஆங்கிலேயர் விட்டு செல்லுகின்ற பொழுது டிராம் வண்டிகளுக்கும் தேயிலை தோட்டங்களுக்கும் காப்பி உற்பத்திகளுக்குமாக மின்சாரத்தை பயன்படுத்தினார்கள். நாளடைவில் தேசத்துடைய சுதந்திரத்திற்கு பின்பு, நாடு விடுதலையானதற்கு பின்பு 5 ஆண்டு திட்டங்கள் மூலம் உற்பத்தி நிலையங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. அதுதான் குந்தாவும் காடம்பாறையும் பெரியாரும் பேச்சியாறில் இருக்கக்கூடிய பகுதிகளும் இங்க இருக்கக்கூடிய வடசென்னையும் தூத்துக்குடியும் மற்றும் மேட்டூரும் இந்த உற்பத்தி நிலையங்கள் எல்லாம் 5 ஆண்டு திட்டங்கள் மூலம் உருவாக்கப்பட்டு அனைத்துக்கும் தாய் தொழிலாக இருக்கக்கூடிய மின்சாரத்தை அனைத்து மக்களுக்கும் கிடைக்கின்ற வகையில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பொதுப்பட்டியலில் சேர்த்தார். இது ஏன் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்புகின்ற பொழுது, இது ரயில்வே மாதிரி, பிஎஸ்என்எல் மாதிரி, மற்ற துறைகளை மாறி மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய இந்த துறையை ஏன் மாநில அரசு கிட்ட கொடுக்குறீங்க என்று வருகின்ற பொழுதுதான் மாநில அரசு தொழில் துவங்குவதற்கு, தொழிற்சாலைகள் பெறுவதற்கு அதற்கு ஏற்ப மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் என்று சொன்னவர் இந்தியாவினுடைய முதல் மின்சாரத்துறை அமைச்சர் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர். அம்பேத்கர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அது பொதுப்பட்டியல் இணைக்கப்பட்டு மாநிலமாக இருந்தது. மெட்ராஸ் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு 1757 வருவதற்கு முன்பு கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் முதல்வராக இருந்த காலத்தில் தான் இந்த மின்சார வாரியங்கள் எல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும், பொதுத்துறையாக துவங்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டு தூக்கப்பட்டது. ஏறத்தாழ 1757 இருந்து பயணம் ஆரம்பிக்கின்ற பொழுது மின் இணைப்புகளின் எண்ணிக்கை வெறும் 1 லட்சம். ஆனால் இன்றைக்கு 3,44,00,000 மின் இணைப்புகள், 2,32,00,000 வீடுகள், 89 லட்சத்தில் மேற்பட்ட 100 யூனிட் கீழே இருக்கிறவங்க, 24 லட்சம் பம்பு செட்டுகள், 90,000க்கு மேல குடிசை விளக்குகள், கைத்தறி நெசவு, இப்படி தொழில்கள் எல்லாம் வருகின்ற பொழுதுதான் இந்த மின்சாரத்துறையினுடைய தேவை என்பது வந்துச்சு. ஆனால் 1990-91 காலங்களில் புதிய பொருளாதார கொள்கை அமலாக்கத்தினுடைய துவக்கம் என்பது துவங்கிய பொழுது, நவதாராளமய கொள்கைகள் அமலாக துவங்கிய பொழுது உலகமையும் தாராளமையும் தனியாளர் மையம் எல்லா துறைகளையும் நாசம் செய்ய பொழுது மின்சாரத்துறையும் அது விட்டு வைக்கவில்லை. தொடர்ந்து மின்னோடியர் மத்திய வைப்பு மின்சார தொழிலாளர்கள் நாடு முழுவதும் நடத்தின போராட்டம், அந்த மின்சார சட்டம் 2003 எதிர்த்து நடத்த போராட்டம், தமிழகத்தில் நாம் 2024 வரை அது ஒரு பொதுத்துறை நிறுவனமாக பாதுகாக்க முடிஞ்சது. 2024க்கு பின்னாடி என்ன? இப்ப பொதுத்துறை தான். ஆனா ஒரு காலத்துல எங்க வேலை செஞ்ச? இபில வேலை செஞ்ச. இப்ப ஐடி கார்டை காட்டுங்க,
டிரான்ஸ்கோ, தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட், தமிழ்நாடு கிரீன் எனர்ஜி கார்பரேஷன் லிமிடெட், தமிழ்நாடு பவர் ஜெனரேஷன் கார்பரேஷன் லிமிடெட். எங்க வேலை செய்யறன்னு கேட்டா ஈபின்னு சொன்னது போய் இன்னைக்கு 4-5 இதா பிரிச்சுட்டான். ஏன் பிரிச்சா? 3 லட்சம் கோடி கடனை அடைப்பதற்கு வேறு வழி தெரியல. கேந்திரமான நம்முடைய மின்சாரத்துறையை தனியார் மயப்படுத்த வேண்டும், சந்தை பொருளாதாரமாக இது மாற்றப்பட வேண்டும், வசதிகளுக்கே மின்சாரம் என்ற நிலை வரும். அப்படி வருகின்ற பொழுதுதான் இதை பிரிப்பதற்கான நடவடிக்கை என்பது வந்தாச்சு. இன்னைக்கு துண்டு துண்டாக்கி வச்சிருக்கிறான். எந்த நேரத்திலையும் 44 விநியோக திட்டங்கள் தனியார் மையத்தை நோக்கி நகருகின்ற வாய்ப்பு இருக்குது. நான் போய் சொல்ல, சண்டிகாரில் நடந்த விஷயம், ஊப்பியில் இருக்கக்கூடிய 45 டிஸ்காம்ல வாரணாசியும் உத்தராஞ்சலும் மிகப்பெரிய போராட்டத்தை இன்னைக்கும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். யோசிச்சு பாருங்க. தமிழகத்துக்கு அந்த வாசலை திறந்து வைப்பதற்கான நடவடிக்கை என்பதுதான் நாங்கள் ஒன்றிய அரசுடைய நிபந்தனைகளை எதிர்க்கிறோம் என்று சொன்ன தமிழக அரசு இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் வழியாக தனியார் மயத்தை உள்ள நுழைக்கும். ஸ்மார்ட் மீட்டர் என்பது தனியார் மயத்தினுடைய முதல் படியாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். மின்சார கட்டணம் நிர்ணயம் செய்கின்ற உரிமை என்பது இனிமேல் மாநில அரசு கிட்ட இருக்காது. மத்திய அரசு அதை பிடிக்கிக் கொள்கின்ற நடவடிக்கை. இந்த சட்ட திருத்த மசோதா ஒன்றுக்கு தலைக்கு மேல தொங்கிட்டு இருக்குது. எந்த நேரத்திலையும் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் அது நிறைவேற்றப்பட்டால் முடிஞ்சது. மின்சாரத்துறை என்பது தனியார் துறையுடைய வேட்கைக்காடாக மாறுகின்ற நடவடிக்கையாக மாறும். தொடர் ஏஎஸ் பேட்டி கொடுக்கும் போது சொன்னார், 70,000 காலி பணியிடங்கள் இருக்குது, இது ஏன் நிரந்தரப்படுத்த முடியல? கான்ட்ராக்டும் கேஷுவலும் அவுட் சோர்சிங்கும் அரசு விரும்புது. அரசு வேலை நேரத்தை அதிகப்படுத்த விரும்புது. குறைந்த சம்பளத்தில் நிறைந்த வேலை, என்னுடைய உழைப்பை சுரண்டுகின்ற நடவடிக்கைக்கு அரசு செல்கிறது. ஆகவேதான் இந்த வேலை நேரத்தை அதிகப்படுத்துவதும் தொழிலாளர் சட்டங்களை காவு கொடுப்பதும் இது போன்ற நம்முடைய முன்னோர்கள் போராடி பெற்ற அத்தனை உரிமைகளையும் பறிக்கின்ற நடவடிக்கைக்காக இன்றைக்கு திராவிட மாடல் அரசு தமிழகத்தில் வந்தாச்சு. எந்த துறையும் விட்டு வைக்கவில்லை. போக்குவரத்துல இன்னைக்கு பேட்டரி பேருந்து என்ற முறையில் இபஸ் மின்சார பேருந்து சார்ஜ் பண்றதுக்கு பவர் ஸ்டேஷன் போட போறோம் எல்லா இடத்துலையும். அதுக்கு ஒரு கட்டணம் வைக்க போறோம். இருக்கிறதுலே அதான் அதிகமான ரேட்டு. அதுல சார்ஜ் பண்ணி பஸ் ஓட்டினா நமக்கு கரண்ட் பில் கட்டணும். இப்போ பிரச்சனை வருது. எல்டிசிடி சர்வீஸ் கொடுக்கணும், அங்கங்க மாட்டணும், சார்ஜ் பண்றதுக்கு டெப்போவில் ஹெச்டி சர்வீஸ் வாங்க சொல்றான். இவ்வளவு பிரச்சனை இப்ப தொடங்கியாச்சு. இது ஒரு பக்கம். அரசு என்ன நினைக்குது? தனியார் மையத்தை உள்ள நினைச்சிட்டோம்னா போக்குவரத்து தொழிலாளி இருக்கவே மாட்டான். இனி எல்லாம் தனியார் பார்த்துக்குவோம். பர்மிட் மட்டும் நம்ம கிட்ட இருக்கும், பஸ் அவங்ககிட்ட இருக்கும், கண்டக்டர் அவனுது, டிரைவர் அவுட் சோர்சிங்ல, டிக்கெட் அவனுது, லாபத்துல பங்கு நம்மளுக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதே தான் மின்சாரத்துறையில டிரான்ஸ்மிஷனை மட்டும் வச்சுட்டு மின்சார கடத்தைகள் மட்டும் அரசு கையில் வச்சிருப்பான். உற்பத்தி 56% தனியார்கிட்ட போயாச்சு. தனியார்கிட்ட உற்பத்தி முழுமையாக போயிடும். இன்னொரு 5 வருஷம் நம்முடைய உற்பத்தி நிலையங்களை எல்லாம் படிப்படியாக குறைக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு என்பது வந்தாச்சு. நீங்க இந்த உற்பத்தி நிலையங்கள் நம்முடைய உற்பத்தி திறன் என்பது 39,000 மெகாவாட்டுக்கு மேல இருந்த கூட நாம் 9,000 மெகாவாட்ல தான் இன்னைக்கு இருக்கிறோம். ஒன்றிய அரசு நம்பி இருக்க வேண்டியிருக்கு. இந்து பாரத், அதானி இது போன்ற பெரிய கம்பெனிகளை நம்பி இருக்க வேண்டியிருக்கு. தமிழக மக்களுக்கு தடையில்லாத மின்சாரத்தை வழங்க வேண்டும் என்று சொன்னால் கார்ப்பரேட் பெருமுதலாளிகளுக்கு உள்ளே வருவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டியிருக்கு. நம்ம பாட்டம் முப்பாட்டம் போட்ட டிரான்ஸ்பார்மர் லைனு உற்பத்தி ஸ்டேஷன் எல்லாமே இன்னைக்கு அழகா வந்து தனியார் இதுல வரப்போறான். தனியார் மின்சாரத்தை கொடுப்பட வரான். யாருக்கு வேண்டுமானாலும் மின்சாரம் யாரு வேணாலும் வாங்கிக்கலாம். அப்படி யாருக்கு கொடுக்க போறான்? மின்சார பயன்பாட்டை யார் அதிகமாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்குத்தான் நான் மின்சாரம் கொடுப்பேன். இப்ப ஈபியா இருக்கும்போது அப்படி சொல்ல முடியுமா? நான் இவங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன், ஒரு விளக்குக்கு கொடுக்க மாட்டேன், 100 யூனிட் யூஸ் பண்ணா கொடுக்க மாட்டேன், 1000 யூனிட் யூஸ் பண்ணா தான் கொடுப்பேன் என்று ஈபி சொல்ல முடியுமா? ஆனால் தனியார் பெருமுதலாளிகள் அதை சொல்லத்தான் போறான். ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்பது நமக்கு இல்லை, நுகர்வோருக்கு வரப்போகுது. நமக்கு என்ன பிரச்சனை? நாம் இன்னும் எப்போத தொழிலாளியாக தான் இருக்க போறோம். நாம் நிரந்தரத்துக்கான கேள்வி என்னவா இருக்க போதுங்கிற கேள்வி. நிரந்தர தொழிலாளி இந்த புரிதலை புரியாமல் அவன் வேலைக்கு போறா, வரலாம், சம்பளம் கிடைக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனால் எப்பெல்லாம் காலி பணி இடங்களை நிரப்பிடுக என்ற கோஷத்தை ஒப்பந்த தொழிலாளியும் நிரந்தர தொழிலாளியும் சேர்ந்து களத்திலே இறங்கி போராடுகிறார்களோ அன்றைக்கு தான் மின்சார வாரியம் பொதுத்துறையாக பாதுகாக்கப்படும். அப்படி ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் இன்றைக்கு எழுந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. மின்சாரம் பொதுத்துறையாக இருக்க வேண்டும், மக்களுக்கு சேவை துறையாக இருக்க வேண்டும். தரமான மின்சாரம், மலிவிலையில் மின்சாரம், மக்கள் வாங்கும் விலையில் மின்சாரம், இந்த கோஷத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும். நுகர்வோர் கலாச்சாரத்தில் ஒரு அம்சமாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் நம்முடைய பணி கலாச்சாரத்தை மாற்றி மக்களோடு நெருக்கமாக பழகி ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கு.
நாம் இனி செய்ய வேண்டிய கடமை, இந்த மாநாட்டில் பல்வேறு முடிவுகளை விவாதித்து எடுக்க இருக்கிறோம். நாளையும் நாளை மறுநாளும் அந்த எடுக்கின்ற முடிவுகளை நாம் எல்லா கிளைகளிலும் நாம் அமலாக்க வேண்டி இருக்கிறது. நுகர்வோரை சந்திக்க வேண்டி இருக்கும், மக்களை சந்திப்போம், விவசாயிகளை சந்திப்போம், சிறு குறு தொழிலதிபர்களை சந்திப்போம். கருத்தரங்குகளாக எந்த வடிவத்தில் நடத்தி இந்த ஆபத்துகளை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்கின்ற முன்னணி படை வீரர்களாக மின் ஊழியர் மத்திய அமைப்புடைய தோழர்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். பொதுத்துறையில் மின்சாரம், இதுவே எங்கள் லட்சியம் என்ற உன்னத முழக்கத்தை, இந்த மாநாட்டின் முழக்கத்தை கடைசி வரைக்கும் கன்னியாகுமரியிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரை அனைத்து நுகர்வோர் மத்தியில் சொல்லுகின்ற அந்த வர்க்க கடமையை எடுத்துச் செல்வோம் என்று சொல்லி வாய்ப்பு தந்த நல்ல உள்ளங்களுக்கும் செவி மடுத்த அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன்.